கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 56ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, பாவ நிவாரண முதல் பலியின் இருண்ட தருணம், துண்டிக்கப்பட்ட தெய்வீக தொடர்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, கல்வாரி சிலுவையில் தொங்கிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து தனது உயிர் பிரியும் வேளையில் மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்தின்படி, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது பாவ நிவாரண முதல் பலியின் மிக இருண்ட, அதே சமயம் மிக முக்கியமான தருணமாகும். முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் சுமந்த பஸ்கா ஆடாகிய கர்த்தர் இயேசு தனக்கு சிறிது நேரம் தெய்வீக தொடர்பு துண்டிக்கப்பட்டதை உணர்ந்தார். சிலுவையின் உடல் ரீதியான வலியை விட ஆவிக்குரிய ரீதியாக அவர் அனுபவித்த அந்த ஆழமான வலியை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். நமது அன்பின் ஆண்டவர் இயேசு எழுப்பிய இந்த துயர குரலை பற்றி அன்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தாவீது ராஜா மூலமாக பிதாவாகிய தேவன் தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் முன் அறிவித்தார். 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்ற கூக்குரலின் மூலம் சிலுவையில் தாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனை அந்த துயர சங்கீதத்தின் நிறைவேற்றம் என்பதை கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தினார். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் சிலுவையில் துல்லியமாக அரங்கேறின. 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல என்று சொல்லப்பட்டபடி அவர் புழுவைப் போல தன்னை ஒடுக்கினார். 12ஆம் வசனத்தில், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்லப்பட்டபடி எதிரிகள் அவரை சூழ்ந்து பரியாசம் செய்து உடல் மற்றும் மன ரீதியிலான துன்பத்திற்கு உட்படுத்தினர். 16ஆம் வசனத்தில், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆணிகளால் அவரை உருவ குத்தினார்கள். 18ஆம் வசனத்தில், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி அவருடைய ஆடைக்கு சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். தேவ நீதி பாவத்திலிருந்து விலகியிருக்கும் பிரிவை கோருகிறது. பாவமறியாத அவர் நமக்காக பாவமானதால் பிதாவுடனான தெய்வீக தொடர்பு அவருக்கு துண்டிக்கப்பட்டது. மேலும் அவர் அந்த மரத்தில் தொங்கிய போது முழு உலகின் சாபத்தை தன்மேல் சுமந்தார். அபகுக் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று கூறப்பட்டுள்ளபடி பாவத்தை பார்க்க முடியாத பரிசுத்தரான பிதாவாகிய தேவன், நமது ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை சுமந்த அந்த தருணத்தில் தன் குமாரனிடம் கொண்டிருந்த தொடர்பை துண்டித்தார். மீட்கும் பொருளின் விலையை முழுமையாக செலுத்த அவர் அந்த பிரிவின் வேதனையை அனுபவிக்க வேண்டி இருந்தது. கர்த்தர் இயேசுவின் நித்திய குமாரத்துவம் என்ற நிலை சிறிது நேரம் உடைக்கப்பட்டது. பிதாவாகிய தேவனுடனான தொடர்பற்ற அந்த நிலை அவர் ஒருபோதும் அனுபவியாதது. இது அவருக்கு உடல் ரீதியிலான கசை மற்றும் ஆணி அடிகளை விடவும் அவமானகரமான நிந்தைகளை விடவும் பயங்கரமான வேதனையை தந்தது. தெய்வீக தந்தை கைவிட்ட அந்த ஆவிக்குரிய தனிமையே சிலுவை மரணத்தை விடவும் மிக ஆழமான துயரமாகும். நாமும் நமது அர்ப்பணிப்பு பயணத்தில் சில நேரங்களில் இத்தகைய கைவிடப்பட்ட உணர்வை சந்திக்க நேரலாம். அது நம் விசுவாசத்திற்கான சோதனையாக அமையும். அந்த வேதனையான கூக்குரலுக்கு பிறகு இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றும் பின்னர் முடிந்தது என்றும் சொன்னார். கெத்செமனேயில் அவர் சொன்ன உமது சித்தமே ஆக கடவுது என்ற வார்த்தையின்படியே தம்மை முழுமையாக பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாடுகளின் அடிமண்டி வரை அவர் பருகி தீர்த்தார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தில், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னபோது தெய்வீக தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலை என்ற இருள் நீங்கி பிதாவுடனான அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. அவர் வெற்றிகரமாக ஈடுபலியை நிறைவேற்றினார். அன்று கர்த்தர் இயேசு சிலுவையில் சிறிது நேரம் தேவனால் கைவிடப்பட்டதால் இன்று நாம் என்றென்றைக்கும் தேவனோடு ஐக்கியமாயிருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில்
நாளைய நமது தியானத்தின் தலைப்பு உயர்த்தப்பட்ட சிலுவையில் மனுஷகுமாரன், சிலுவையே மகிமைக்கு வழி. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.